எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது அவுட்டோர் குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்பிக்யூ பண்ண போகிறோம். இன்றைக்கி நாங்கள் பார்பிக்யூவில் என்னென்ன பண்ண போகிறோன்னா சீக் கபாப் பண்ண போகிறோம், அப்புறம் இறால் கொஞ்சம் கிரில் பண்ண போகிறோம், அப்புறம் மலாய் சிக்கன் டிக்கா பண்ண போகிறோம். இது கூடவே கொஞ்சம் சேலடும் பண்ண போகிறோம். இதுதான் இன்றைக்கி எங்களுடைய லஞ்ச். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்பிக்யூக்கு தேவையான மீட் எல்லாத்தையும் மேரினேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் மலாய் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அப்புறம் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் ஒரு பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை எல்லாத்தையும் நம்ம இதை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற விடலாம். நான் இன்றைக்கி வந்து ஓவர் நைட் மேரினேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது சீக் கபாப் பண்ணலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் கொத்துக்கறி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துங்க. இதில் பொடியாக நறுக்கின புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டுது. நம்ம இதை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். ஒரு மூடியை போட்டு அதே மாதிரி 3லேருந்து 4 மணி நேரம் இல்லாட்டி ஓவர் நைட் கூட நீங்கள் மேரினேட் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்த இறாலை மேரினேட் பண்ணிடலாம். அதில் ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இது நம்ம எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து சிம்பிளான ஒரு மேரினேஷன் தான், அப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இறால் எடுத்து சுத்தம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கடைசியில் மட்டும் கொஞ்சோண்டு அந்த வால் இருக்கிற மாதிரி வச்சுடுங்க. அப்போ சாப்பிட்றப்ப நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி 3லேருந்து 4 மணி நேரம் மேரினேட் பண்ணுங்கள். இல்லாட்டி ஓவர் நைட் கூட மேரினேட் பண்ணுங்கள். இப்போ வந்து மேரினேஷன்லாம் முடிஞ்சிட்டுது. நம்ம நாளைக்கு வந்து பார்பிக்யூவில் தான் வந்து நம்ம போட வேண்டியதான். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம வந்து பார்பிக்யூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெருப்பு உண்டாக்கணும். அதுக்கு இந்த மாதிரி கறி வந்து இங்கே வந்து க்யூபாக நம்ம கடைகளில் கிடைக்கும். கூட அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள், அதுதான் ஃபயர் லைட்டர்னு சொல்லுவாங்க. அதில் தான் நம்ம வந்து நெருப்பு உண்டாக்கணும். நம்ம ஊரில் சூடம் மாதிரி தான் இருக்கும் அது. இப்போ வந்து நெருப்பு இது பிடிச்சிக்கிட்டுது. இப்போ நம்மளுக்கு கங்கு ரெடி ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3/4 மணி நேரமாவது ஆகும். அந்த டைமில் நம்ம வந்து சிக்கனு அப்புறம் மீட் எல்லாத்தையும் நம்ம ஸ்கியூவர்ஸில் போட்டு வச்சிடலாம். இங்கே வந்து எப்படின்னா லைக் வந்து ஆம்பளைங்க தான் பார்பிக்யூ பண்ணுவாங்க. ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் தான் இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் டிக்காவை இது பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்கியூவரில் போட்டுட்ருக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஸோ அப்போ நம்ம பார்பிக்யூவில் வைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இறாலை வந்து ஸ்கியூவரில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கியூவரில் குத்திக்கோங்க இறாலை. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம குத்தி ஒரு ட்ரேயில் வச்சிடலாம். இப்போ நம்மளோட சிக்கனும் இறாலும் ரெடி ஆகிட்டுது. அடுத்தது வந்து சீக் கபாப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கபாப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த சீக் கபாபோட ரெசிபி என்னோடய சேனலில் இருக்குது. டீட்டெயில்டாக வேணும்னா நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு பால் சைஸை எடுத்துகிட்டு நம்ம அதை வந்து இது ஸ்கியூவரில் வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. லாங்காக வர மாதிரி கொஞ்சம் தின்னாகவே பண்ணிக்கோங்க. அப்போ தான் மீட் நல்லா உள்ளே குக்காக இருக்கும். நல்லா தண்ணி தொட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நம்மளோட சீக் கபாபும் இந்த மாதிரி ரெடி ஆகிட்டுது. இப்போ நம்ம சாலட் ரெடி பண்ணிடலாம். அடுத்தது அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். சாலட் ட்ரெஸ்ஸிங். அதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க.
அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பவுடர் இல்லைன்னா 1 பல்லு பூண்டை வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்மளோட சாலட் ட்ரெஸ்ஸிங் இப்போ ரெடி ஆகிட்டுது. நான் இன்றைக்கி சாலடுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு லெட்டஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் 1 கப் அளவுக்கு வேக வச்ச ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 கப் அளவுக்கு வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 கப் அளவுக்கு நறுக்குன கேரட்டு, அப்புறம் 1 கப் அளவுக்கு பைனாப்பிள் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். அப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த ட்ரெஸ்ஸிங்கையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதில் நீங்கள் வேறு காய்கறியும் போடலாம், இல்லை வெள்ளரி பிஞ்சு கட் பண்ணி போடலாம். அப்புறமா குடமிளகாய் வேணும்னா குடமிளகாய் போட்டுக்கலாம். அதுமாதிரி ஃப்ரூட்ஸில் நீங்கள் ஆப்பிள், இல்லாட்டி ஆரஞ்சு, கிரேப்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சாலட் ரெடி ஆகிட்டுது. அடுத்தது வந்து நம்ம பார்பிக்யூ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க 3/4 மணி நேரம் ஆயிருக்குது. இந்த மாதிரி தான் நெருப்பு ரெடி ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் பரப்பி விடணும். அப்போ தான் கங்கு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு 15 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் நெருப்பு. இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் பரப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே கிரில்லிங் பிளேட்டை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். மீட்டெல்லாம் இது மேலே வச்சா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து ஆயிலால் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மீட்டெல்லாம் நம்ம பார்பிக்யூவில் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீக் கபாபை வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ நம்ம மேலே இருக்க ட்ரேயில் வந்து இறாலை வந்து வச்சுக்கலாம். ஏன்னா மேலே இருக்கிறது வந்து ஹீட் அவ்வளோவா படாது. இறால் வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். கீழே வச்சிங்கன்னா அது வந்து காந்தி போயிடும். ஸோ வச்சுட்டு இப்போ நல்லா மூடிடலாம். அப்போ தான் அந்த ஸ்மோக்கில் வந்து நல்லா அது குக் ஆகும். ஹீட்டும் அது உள்ளாரே அப்படியே இருக்கும். இதான் டெம்பரேச்சர் பாருங்கள், 160 டிகிரி காட்டுது இதில். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட போகிறோம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி வச்சாச்சு. மேலே கொஞ்சம் ஆயிலால் ப்ரஷ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ட்ரை ஆகிடும். இப்போ அதேமாதிரி கபாபையும் நம்ம திருப்பி வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பியாச்சு. அதேமாரி மேலே வந்து இதுக்கும் நம்ம வந்து எண்ணெயை கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம இன்னும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிடலாம். பார்பிக்யூவை மூடிட்டு குக் பண்ணுங்கள். இப்போ 7 நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்க்கலாம். நம்மளோட கபாப் ரெடி ஆகிடுது. இறால் வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம். இது நல்லா ஜூஸியாக நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா இருந்தது. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. நம்மளோட இறாலும் ரெடி ஆகிட்டுது. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கபாப்லாம் இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வைக்க சிக்கனை வந்து இதில் வந்து வச்சிடலாம். இப்போ சிக்கன் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம பார்பிக்யூவை மூடி வச்சிடலாம் குக் ஆகிறதுக்கு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ இறால் நல்லா குக் ஆகிட்டுது. நம்ம அதை எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. இது மேலே வச்சுருக்கிறதுனால இறால் கொஞ்சம் டைம் ஆகும். கீழே வச்சிங்கன்னா நெருப்பு ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிடும். பாருங்கள், நம்மளோட சூப்பராக இறால் ரெடி ஆகிட்டுது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்துருந்தது அது இறாலுக்கு. என் பசங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம சிக்கனையும் எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. அதேமாரி ஆயிலால் நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம் மேலே. திருப்பி இந்த பார்பிக்யூ வந்து நம்ம மூடி வச்சிடலாம் சிக்கன் வேகிறதுக்காக. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துட்டுது. இன்னும் கொஞ்சம் திருப்பி விடுங்க, இன்னைக்கு அந்த கலர் வரதுக்காக. நம்ம சிக்கன் எல்லாம் ரெடி ஆகிட்டுது. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பார்பிக்யூ முடிஞ்சிட்டுது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம இந்த நெருப்பெல்லாம் வந்து அணைச்சிடணும். இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆகிட்டுது. இப்போ இறால், அதுக்கப்புறம் கபாப், அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாம் ரெடி ஆகிட்டுது. இந்த கபாப் கூட வந்து நீங்கள் ஒரு மின்ட் சட்னி வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னொரு குரல் என்னன்னு பார்த்துடலாம். பெற்றாட் பெரின் பெருவர் பெண்டீர் பெருஞ்சிறப்பு புத்தளிர்
வாழும் உலகு. அதாவது இல்லறத்துக்குரிய பண்புகளுடன் பொருள் வளத்துக்கு தக்கவாறு குடும்பம் நடத்துபவர் கணவனின் வாழ்வுக்கு பெருந்துணை ஆவாள் என்பது இந்த குறளோட பொருள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் இன்னொரு குறளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.